ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம் மத்தியிலே நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே நம்மோடு நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிற ஆண்டவராக இருந்தார். அவர் நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவராக இருந்தார். இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவர் மரித்தவராக அல்ல, அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே ஜீவிப்பதினாலே நாமும் மரணத்தை காணாதபடிக்கு நம்மை உயிரோடை காக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே ஆதி காலம் முதல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவரது நித்திய ஜீவனை குறித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நமக்குள்ளே காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாசிக்கும் போது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் எல்லாருமே நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் கருதுக்கு சொல்லுவோமா? ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒருமுகப்படுத்தி ஒன்று சேர்த்து ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு ஆண்டவர் நித்திய கிருபையோ நித்திய ஜீவனையோ அவர் தருவதற்கு ஏதுவாகவும் இராது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு எப்படியாக அந்த நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றத்தக்கதாக நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறையப்பட்டு அங்கே அவர் ஜீவனை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனோ அவரை மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆகவே குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவேதான் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆண்டவர் அவர் அசதியாக அல்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை குறித்து மத்தேயு சுவிசேஷகர் தன்னுடைய சோதரம் அதிகாரத்தில் 28 அவர் சோதரம் எழுதும் போது 1 முதல் 6 வசனங்களை வாசித்தார். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அங்கே அது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது, அதிகாலை நேரமாக இருக்கிறது, சூரியன் உதிக்கிற நேரமாக இருக்கிறது. அங்கே தேடி போனவர்களுக்கு தென்படுகிறது என்னவென்றால், அவர் அடக்கம் பண்ணின அந்த கல்லறைகள் இல்லை, அவர் அங்கிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அதுபோல அப்போஸ்தலனாகிய மார்க் தன்னுடைய நிருபத்தில் 16வது அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அங்கே அவர் எழுதுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அந்த கல்லறை வெறுமனே இருக்கிறது, அவர் கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் 2 சாட்சியினால் நிலைவரப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது அநேக சாட்சிகள் இன்றும் சான்று பகருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அகில உலகத்திலும் என்று கவனித்து பார்க்கும் போது ஒரே ஒரு கல்லறை மட்டும் சோதரம் அது காலியாக இருக்கிறது. அது எருசலேமில் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அதே கல்லறை தான் இன்றும் வெறுமனே காட்சி அளிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அப்போஸ்தலனாகிய இருந்த பேதுரு அந்த குகைக்குள்ளாக கடந்து சென்றான். அங்க கடந்து சென்று பார்க்கும் போது அவருடைய உடலில் சுற்றி வைத்திருந்த துணி தனியாகவும் அவருடைய தலையை சுற்றி கட்டியிருந்த துணி தனியாகவும் இருப்பதை பார்த்து அங்கே உடல் இல்லை, அவரை அடக்கம் பண்ண அந்த சரீரம் இங்கே இல்லை, அவருடைய சரீரம் உயிரோடு எழுந்திருந்தது என்பதை அவர் அங்கே சாட்சி பகர்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 20வது அதிகாரத்தில் எழுதும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவே அந்த சகோதரிகளுக்கு காட்சி அளிக்கிறார். ஏனென்றால் சோதரம் அங்கே அவர்கள் போய் நிற்கின்ற போது இயேசுதான் அங்கே நிற்கிறார். ஆனால் அவரை அப்பொழுது இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு தோட்டக்காரர், அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் என்று சோதரம் அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்மிடம் கேட்கிறார்கள், ஐயா இவருடைய சரீரத்தை எங்கே வைத்தீர்கள் சொல்லும், எங்களுக்கு அந்த சரீரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் சோதரம் அந்த வார்த்தை அப்படியாக அவருடைய வார்த்தை கடந்து வரும்போது அந்த சகோதரருக்கு நன்றாக தெரிகிறது. உடனே அவள் ராபூனி என்று கூப்பிடுகிறார். ராபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவே அந்த இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தமிட வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்பொழுது அவர் சொல்ல, தொடாதே, நான் இதுவரையிலும் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. அல்லேலூயா. ஆகவே காலையிலே உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய பிதாவினிடத்துக்கு கடந்து செல்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய பிதாவினிடத்துக்கு கடந்து சென்ற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வருகிறார். எவ்வளவு நேரத்தில் வருகிறார்? அந்த அதிகாரத்தை அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அவர் சாயந்தர நேரத்தில் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் காலையிலே உயிர்த்தெழுந்து சூரியன் உதிக்கிற நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்து அவர் அப்படியே பிதாவினிடத்திற்கு கடந்து போய் அங்கே பகல் முழுவதும் பிதாவினிடத்தில் இருந்து விட்டு சாயந்தர நேரத்தில் திரும்பவும் கடந்து வருகிறார். எங்கே கடந்து வருகிறார் என்றால் அவருடைய சீசர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் இருக்கும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தவிர? தோமாவை தவிர மற்ற சீசர்கள் எல்லாரும் சோதரரும் அங்கு இருக்கும் போது அவர்கள் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து அது மட்டுமல்ல, தொடர்ந்து சோரம் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய மகிமையும் அவர்களுக்கு சோரம் கொடுத்து அப்படியாக திரும்ப அவர் கடந்து போகிறார். திரும்ப 8வது நாளிலே திரும்பவும் அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அப்படி 8வது நாளிலே கடந்து வரும்போதுதான் தோமையாரும் அங்கே இருக்கிறார். அவர் அங்கே இல்லை. இதுக்குள்ள சொன்னார்கள் இயேசு வந்தார், இயேசு வந்தார் அப்படி எல்லாம் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இல்லை நான் நம்ப மாட்டேன். அப்படி என்றால் அவருடைய திறக்கப்பட்ட விலாவிலே என்னுடைய கையை போட்டு பார்க்க வேண்டும். அதுபோலவே அவருடைய ஆணி அடித்த அந்த கரங்களை எல்லாம் நான் கவனித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் நம்ப வேண்டாம் சோதரம். அந்த சோதர கண்டு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்பின அந்த தோமாவுக்கு 8வது நாள் கடந்து வரும்போது, வாப்பா நீ சோதரம் என்னை தொட்டுப்பார், என் விழாவை பார், என்னுடைய விழாவிலே உன் விரலை விட்டு பார்,
என்று சொல்லி தன்னை சரியாக காண்பித்து, விசுவாசம் இல்லாதவன் அற்றவனாயிராதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிய மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் உறுதிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் யோவானுக்கு சொல்லும்போது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். சதா காலமும் அவர் உயிரோடவே இருக்கிறார். ஆகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆதியிலே அகில உலகத்தையும் பிதாவாகிய தேவன் உருவாக்கும் போது அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்த அந்த கிறிஸ்துவானவர், அவர் நாட்களிலே சிறந்த பூமியிலே மனிதனாக அனுப்பப்பட்டார். அவர் நம்மை போல வாழ்ந்தார். நம்மை போல பாவத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் நம்மை போலவே வாழ்ந்து பரலோகத்துக்கு வழிகாட்டினார். அவர் நம்முடைய சகல மனித அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து மறந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் முழுவதுமாய் பாவங்களான சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வை நாம் கண்டுகொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மால் உருவானது அல்ல, பரிசுத்த தேவனுடைய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவினால் உருவான தெய்வீக மகிமையின் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவே சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் யார் என்று பார்த்தால் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள். ஒருவர் சொல்லுங்கள், நாம் யார்? கர்த்தருக்குள் பரிசுத்தவான். கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் நாம். கர்த்தருக்குள்ளான பரிசுத்தவான்கள் நாம். கர்த்தருக்குள்ளான பரிசுத்தவான்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சந்தோஷமாக சொல்லுகிறீர்கள், சிலருக்கு சொல்லவே முடியல. சிலருக்கு அந்த வாயம் வரமாட்டேங்குது. சிலருக்கு மனசாட்சி சொல்லுகிறது சொல்லாதே. என்ன செய்கிறது? எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே நான் தேவனுடைய பிள்ளை. சிலர் சொல்லுகிறார்கள், நான் கர்த்தருக்குள்ளான பரிசுத்தவான். சிலர் சொல்லுகிறார்கள், நான் கர்த்தருக்குள்ளான பரிசுத்தவாட்டி. சிலர் சொல்லுகிறார்கள், ஐயோ நான் அப்படி இல்லையே, சோத்திரம் என்றெல்லாம் அநேக உங்களுடைய மனநிலையை நிர்ணயிக்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரோடு கூட சொல்ற மகிமையுள்ள பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆண்டவர் நம்மையும் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 2 Corinthians chapter 4 verse 14. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே வந்து கலந்து கொள்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தெய்வீக மகிமையின் அறிவு நிறைவாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அறிவின் நிறைவின் மேன்மையின் மகிமை என்னவென்றால், பரிசுத்த தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல நம்மையும் அவரை கொண்டு மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் பார்த்து சொல்லுங்கள், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல அவர் நம்மையும் உயிரோடு எழுப்புவார். சொல்லுங்க பாப்போமே. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல நம்மையும் மரித்தோரிலிருந்து எழுப்புவார். சொல்லுங்கள், கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல உன்னையும் என்னையும் மரித்தோரிலிருந்து எழுப்புவார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு நாளும் மறவே கூடாது. என்று இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அவராக எழும்பவில்லை, பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ஆவியை சரீர கல்லறையில் இருக்கும் போது அவர் எங்கு அனுப்பினார் என்றால், பாதாளத்தில் காவலில் இருந்த ஆவிகளுக்கு தன்னை குறித்து சொல்வதற்காக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் போன அந்த ஜனங்கள், அவர்கள் அந்த வெள்ளத்தின் நாட்களில், நோவாவின் நாட்களிலே சோதரம், அவர்கள் எல்லாம் அந்த தண்ணீரினால் மடிந்து அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே பாதாளத்தில் அடைபட்டு கிடந்த போது, அந்த அடைபட்டு கிடந்த அந்த ஆத்துமாவுக்கு கிறிஸ்துவு ஆவியானவரால் அங்கே அனுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரம் இங்கே இருந்தது, ஆவி எங்க போனது? பாதாளத்துக்கு போனது. எதுக்காக பாதாளத்துக்கு போறது என்றால், பாதாளத்திலே படுக்கை போடுவதற்காக அல்ல, பாதாளத்திலே காவலில் இருந்த ஆவிகளுக்கு ஒரு தெய்வீக மகிமையை பிரசித்திப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுடைய ஆவியினால் எழுப்பப்பட்டாரோ, அப்படியே நாமும் எழுப்பப்படுவதற்காக நம்மை இன்று அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஆவியை நமக்கு தந்து அபிஷேகம் பண்ணி ஆவிக்குரிய பிள்ளைகளாக, மகிமைக்குரிய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் காப்பாற்றி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாக நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு காலம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அதுக்கு சோதர முன்னோடியாக இருக்கலாம், சிலர் பின்தங்கி இருக்கலாம், அவ்வளவுதான். நமக்கு முன்னாக சோதர மரித்து போன அநேக பரிசுத்தவான்களை குறித்து நமக்கு தெரிந்திருக்கலாம், அநேக சில பொதுவான மனிதர்களை குறித்து அறிந்திருக்கலாம். பொதுவாக நான் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு மரணத்தை குறித்து கேள்விப்பட்டாலும் அல்லது சந்தித்தாலும் சிந்தித்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், இவர் ஒரு ஆவிக்குரிய நிலையில் வாழ்ந்து பரலோகத்தின் மகிமைக்கு ஏதுவாக ஜீவனம் பண்ணி இவர் கர்த்தருடைய வருகை நாளிலே இவர் உயர்த்தல அவர் தகுதியானவரா இல்லையா என்பதை நான் ஒரு நான் யோசித்து பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்கு தகுதியானவர்களாக மாறும்படியாய், மாற்றும்படியாய் நம்மை கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யார் யாரை ஆண்டவர் முன்கூட்டி பின்கூட்டி என்று யாருக்கு சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் நன்றாக நான் கவனித்து பார்த்தால், சில ஸ்கூல்ல படிப்பாங்க, சீக்கிரமாக பாஸ் பண்ணி சீக்கிரமா போய் சீக்கிரமா வேலை வாங்கி சீக்கிரமா வாழ்க்கை போயிட்டே இருப்பாங்க. சில வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தோற்று 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 அப்படியே தவறி எழும்பி அப்படி கொஞ்சம் மெதுவாக போவார்கள். ஆனால் சிலர் மெதுவாக போனாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் முதிர்ந்து முன்னோடியாக வருவார்கள், சிலர் பின்தங்கி பின்னாடியும் போவார்கள். அல்லேலூயா. அது காலத்தின் சூழ்நிலையின் இயற்கை. அதுவரை ஆவிக்கிற நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவுக்கு உற்சாகப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமோ, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி ஒன்றாக பழகுகிறோமோ, அதை பொறுத்துதான் தெய்வீக வாழ்வின் மேன்மையும் மகிமையும் அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக வாழ்க்கையில சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், ஏனோக்கு அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில 7 பகுதியாக பிரித்தால் 6 பகுதியும் ஆண்டவரோடு சஞ்சரித்தவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பகுதிகள் தேவனோடு சஞ்சரிக்கிறோம், எவ்வளவு பகுதிகள் உயிர்த்தெழுந்த தேவனோடு இணைந்திருக்கிறோம், எவ்வளவு பகுதிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தி தெய்வீக திட்டத்தின்படி வாழ்கிறோம் என்பதை நாம் அளவிட்டு பார்த்தால் நான் கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்ச காலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்,
சிலருக்கு அநேக காலங்களை கொடுக்கிறார். சிலருக்கு சில பிறப்பிலேயே சில முன்குறிக்கப்பட்டிருந்தால் இன்னும் அதிகமான காலத்தை கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான சூழ்நிலையில தான் கர்த்தருடைய மகிமையின் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனிதனால் விரும்புகிறதும் அல்ல, மனிதனால் நடப்பதும் அல்ல, தேவனால் விரும்புகிறதும் தேவனால் நடைபெறுகிறதும் என்பதை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிமையாய் சந்தோஷப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்புறது போல அந்த கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மையும் எழுப்புவார் என்பதை நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு தேவனுடைய பிள்ளைகளை நாம் அடித்தளமாக கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் chapter 6 verse 14, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? தேவன். தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். அதுபோல நம்மையும் அவருடைய வல்லமையினால் எழுப்புவார். அல்லேலூயா. நம்மையும் அவருடைய வல்லமையினாலே கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்மை எழுப்புவார். நல்ல சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலே கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்மையும் எழுப்புவார். பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலே கிறிஸ்துவை எழுப்பினது போல பக்கத்தில் பார்த்து உன்னையும் எழுப்புவார். சோதரம். கிறிஸ்துவானவர் பிதாவின் வல்லமையினாலே எழுப்பப்பட்டது போல அவர் நம்மையும் எழுப்புவார். அவர் என்னையும் எழுப்புவார். அவர் உன்னையும் எழுப்புவார். அவர் நம்மை எல்லாரையும் எழுப்புவார். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை தூக்கி ஒரு அல்லையே சொல்லுங்க. சிலருக்கு விசுவாசம் இல்லைன்னு எனக்கு எல்லாருடைய கரங்களும் உயரவில்லை. ஏன்னா சிலருக்கு தெரியுது நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் தூரமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தூரமாக இருக்கிறது என்று விரும்பினாலும் அவர் சமீபமாக கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் அவருடைய சித்தத்தின்படி அல்ல, அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் விரும்புகிறோம், நாம் வேண்டுதல் பண்ணுகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகிற நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார், பிதாவாகிய தேவன் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார். நாம் எல்லாருமே ஒரு நாள் மரித்தோரிலிருந்து எழும்ப வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே அந்த பரிசுத்த மகிமையின் ஆவியானவர் வாசமாயிருப்பார் என்றால் அவர் நிச்சயமாகவே நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். ரோமன்ஸ் chapter 8 verse 11. ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் விருப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம் சொல்ற விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த பிதாவின் ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவேதான் ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப அவருடையவர்களை அவர் உயிரோடு எழுப்புவார். யார் அவருடையவர்கள் என்று கவனித்து பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை தேவர்கள் என்றும் உன்னதமானுடைய மக்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருந்தால், நான் பைபிள் படித்தேன் என்றோ, பாடல்களை படித்தேன் என்றோ, ஆலயத்தை கட்டினேன் என்றோ, அநேக நன்மைகள் செய்தேன் என்றோ என்றல்ல. நாம் மரித்தொழுந்து உயிரோடு எழும்ப தகுதியாகுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே பிதாவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்கிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மையம் இதுவரை பரிசுத்த ஆவி தரவே இல்லை. தரலன்னா உன்னை அதற்கு தகுதியாக்கவில்லை என்று அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளை எப்படி ஆகிலும், உலகத்தில் எதை செய்தாகிலும், எதை விட்டாகிலும், எந்த நஷ்டம் வந்தாலும் அல்லது எந்த கஷ்டம் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவ ஆவியினால் நிரப்ப நாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சிலருக்கு தாயின் வயிற்றிலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் உண்டு. பிறக்கும் போது தேவ ஆவியினால் பிறந்தவர்கள் உண்டு. அதுபோலவே சில வாழ்க்கையிலே சிறு வயதிலேயே பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகள் உண்டு. அது என்ன, தேவன் அவர்களை அந்தந்த காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் தேவாவி அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்படி என்றால் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அல்ல என்று ஆண்டவர் வைக்கிறார். ஆகவே தேவனுடைய நான் நிதானித்து வருகிறேன், யார் தகுதி, தகுதியானவர்கள் யார், அந்த தகுதி எப்படி வருகிறது, அது எங்கிருந்து வருகிறது என்று நான் கவனித்து பார்த்தால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த தேவ ஆவியை நாம் சுதந்திரித்திருக்கிறோமா? அவர் நம்மை அந்த ஆவியினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? அந்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்த்தால், தேவ ஆவியை பெற்று தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் எவர்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவதற்கு தகுதியானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்குள் உருவாக்குகிற வரும் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆகவே ரோமர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 24, 4வது அதிகாரம் 24வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கோ அப்படியே அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளை நாங்கள் கவனித்து பாருங்கள், அந்த மரித்தோர்ந்து எழுப்பின அந்த பிதாவின் ஆவியானவரை சோதரம் நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்புறது போல நம்மை எழுப்புவார். அல்லேலூயா. இது விசுவாசத்தின் மேன்மை. சாதாரண விசுவாசம், ஒரு வியாதி வந்தால் விசுவாசிப்பாங்க, சுகமாக்குவார். ஒரு கஷ்டம் வந்தால் மாற்றுவார், அல்லது வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் கர்த்தர் மாற்றி போடுவார். நேற்றைக்கு நீங்க சாதனை கேட்ட மாதிரி சில நஷ்டங்கள் வந்தால் அதை அழுத்து ஜெபம் பண்ணால் பரிகரிப்பார். ஒரு சேதம் வராது பாதுகாப்பார். அப்புறம் தேவைகள் இருக்கும் போது ஆண்டவர் அதை உதவி செய்வார். இப்படி எல்லாம் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை விட மேன்மையானது என்ன என்று கவனித்து பார்த்தால், பிதாவின் ஆவியானவர் குமாரனாகிய கிறிஸ்துவின் மகிமையோடு உயிரோடு எழுப்புறது போல தேவாயை பற்றி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் அப்படி மரித்தெழுந்து உயிரோடு எழுப்புவார் என்கிற விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், முன்னோடிகளாக இருக்கிறவர்கள், விசுவாசிகள் இந்த தெய்வீக மகிமையை என்ன செய்ய வேண்டும் என்றால் சுவிசேஷமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா.
சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் அவர் இவ்விதமாக எழுதுகிறார். ஆக்ட் சாப்டர் 13 verse 33. 13வது அதிகாரம் 33வது வசனம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஆதி முதல் தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்முடைய ஆத்மா அழிவில்லாதபடிக்கு நம்மை ரட்சித்த ஆண்டவர், நம்மை அபிஷேகம் பண்ணுற கர்த்தர், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்தவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நிறைவேறிற்று? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே குமாரனாகிய கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதே ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை நமக்குள்ளே நிறைவேற்றி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தாய் பெற்று பரிசுத்தாய் நடத்தப்படுகிறோம் என்று சொல்றவங்க மட்டும் அந்த வாக்கு தத்தத்தை என்னிலே நிறைவேற்றினார் என்று கரந்தூக்கி சொல்லுங்கள். சோதர். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதர். இப்ப அந்த கேமராவை திருப்பி வச்சுக்கணும், அப்ப நல்லா தெரிஞ்சிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சோதரம் கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவின் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, உயிரோடு எழுந்திருக்க பண்ணினாரோ, அதே போல அந்த வாக்கு தத்தத்தை பிதாக்களுக்கு வாக்கு தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருளினார் சொல்லுவது போல நிறைவேற்றினார் எழுதப்பட்டு, அப்படி என்றால் தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நிறைவேறினது. தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அது நிறைவேறினது. பரிசுத்த ஆவியை பெறாத எந்த ஒரு நபருக்கும் அது இதுவரையில் நிறைவேறவில்லை. தூரமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே தேவாவியானவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் போது பிதாக்களுக்கு செய்த அந்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் நமக்குள்ளே நிறைவேறுவதற்காக தேவன் எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை ஆராதிக்கிற இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தம் பிதாக்களுக்கு நீர் நிறைவேற்றினீர். அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, இந்த சந்ததிக்கு, இந்த தலைமுறைக்கு, எங்களுக்கும் எங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நான் தேவ ஆவியை பெற்று தேவனால் நடத்தப்படும் போது அந்த ஆவியானவர் நம்மையும் இந்த மரணத்துக்குரிய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நான் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் மரணத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் ஜீவனுக்குரியவர்கள். நாங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் வாழ்வுக்குரியவர்கள். எங்கள் ஆத்மா ஒரு நாளும் அழியாதபடிக்கு பாதுகாக்க என்னுடைய ஆண்டவர் போதுமானவர் என்று சொல்ல தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தைரியம் எப்படி வரும் என்றால் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அவர் இல்லாமல் வருவதில்லை. ஆகவே தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தைரியமாக சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல
அவர் என்னையும் ஒரு நாள் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய், அதற்கு ஆதாரமாய் தேவ ஆவியை எனக்குள்ள வைத்து எனக்குள்ள என் ஆண்டவர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்று தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சில நேரங்களில் பிசாசான நம்ம வெட்கப்படுத்துவான், தைரியம் இல்லாமல் போகும். பல காரியங்களில் தைரியம் இருக்கிறது, பல காரியங்களில் வீரம் இருக்கிறது, பல காரியங்களில் வைராக்கியம் இருக்கிறது. அறிவுக்கு அடுத்த, கல்விக்கு அடுத்த, வருமானத்துக்கு அடுத்த, செல்வாக்குகளுக்கு அடுத்த பலவிதமான வைராக்கியங்கள் அநேக இடத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள ஒரு தேவ வைராக்கியம் இருக்க வேண்டும். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவின் ஆவியானவர், அவர் மகிமையின் ஆவியானவராய் எனக்குள் வாசமாய் இருப்பதினாலே என்னையும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அதை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லாத ஏதாவது சாட்சிகளை சொல்லி ஏதாவது காலத்தை ஓட்டினாலும் சரி, அதனால பிரயோஜனம் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜீவனுள்ள சாட்சி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் என்றும் என்றும் ஜீவிக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் என்னையும் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்னை பராமரிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோமோ, எப்பொழுது அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமோ, அந்த உடன்படிக்கை பண்ணுகிற அந்த நேரத்திலேயே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்க அந்த ஜீவனோடு ஜீவனாய் ஒன்றாகிற அந்த தெய்வீக மகிமையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே அழகாக நாம் வாசித்து அறியலாம். அல்லேலூயா. கொலோசியர் chapter 3 verse 1 to 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்துவுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு அழகாக சொல்லப்படுகிற பாருங்க, எவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்படுகிற பாருங்கள். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவ பழக்க வழக்கத்துக்குள்ள ஜீவனம் பண்ணுகிறவர்கள் நம்மை ஆண்டவர் சிலுவையின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கி, அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த சாயலிலே நம்மையும் கொண்டு வந்து பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு கூட இணைந்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இணைந்து பிதாவிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட நாம என்ன செய்வோம்? மகிமையிலே வெளிப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரமாகி ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு இந்த அறிவு இருக்க வேண்டும். ஆகவே கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் இயேசுவே, நீர் எப்பொழுது வருவீர்? என்னை சேர்த்துக் கொள்ள ஆண்டவரே, நீர் எப்பொழுது வருவீர் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையானது அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அதான் சபை. 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் chapter 1 verse 7. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதத்தில் சொல்லப்படுகிற அத்தனை வரங்களிலும் தேவனுடைய பிள்ளை நிறைந்திருக்க வேண்டும். எல்லாவித கிருபைகளிலும் நிறைந்திருக்க வேண்டும். எல்லாவித தெய்வீக திட்டங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் தேவனுடைய உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் சரியாக தேவனுடைய காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்று குற்றமற்றதாக இருக்க வேண்டும். கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாதபடிக்கு பிழையற்ற மகிமையுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களில் இருந்த கொரிந்து சபையானது யாதொரு வரத்திலும் குறைவற்றவர்களாய் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபையானது அந்த அளவுக்கு சோதரம் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சபையானது சோதரம் பக்தி விருத்தி அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியாக தேவனுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்து ஆவிக்கிற நிலையிலே சோதர சபையானது சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவோடு கூட சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளை நம்முடைய சரீரங்களாய், சரீரத்தின் அவயவங்களாய், ஒருவருக்கு ஒருவர் இணைந்தவர்களாய், ஒரே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்ட பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி சமநிலை பிரமாணத்தை கையாண்டு ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாயிருக்கிறோம். என் ஆண்டுடைய வருகை நாளிலே நாங்கள் எல்லாரும் அவரோடு ஒன்று சேர்க்கப்படுவோம் என்கிற ஒரு உறுதியுள்ள அசையாத சிறு விசுவாச நம்பிக்கை அடித்தளமாக கொண்டு அவருடைய வருகையே நோக்கி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரமானது அது செடியாக இருந்து வளர்ந்து உயர்வது போலவும், அதே போல தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சரீர வளர்ச்சி வளர்ந்து கனியெடுப்பதை போலவும் சபையானது ஏகோபித்து வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மந்தைகள் சோதரம் பொலிய வேண்டும். மந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும். பலனுள்ளதாக இருக்க வேண்டும். வரங்களை, கிருபைகளை பெற்ற விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுகொள்ளும்படியாக, தேவன் நமக்கு மத்தியிலே நம்மோடு கூட இருக்க அவர் நமக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசமாயிருந்தால் தேவனுடைய ஆத்மா நம்மை என்ன செய்வதில்லை? அரோசிப்பதில்லை, வெறுத்து தள்ளுவதில்லை, வெறுத்து தள்ளுவதில்லை. காலங்கள் வரும்போது சந்திப்பார், நேரங்கள் வரும்போது ரட்சிப்பார், வரங்களை, கிருபைகளை தருவார். கர்த்தர் தம்முடைய கிருபையின் மகிமையினாலே நம்மை நிரப்புவார். நம்மை பரலோகத்துக்குரிய பாக்கியசாலிகளாக நம்மை ஆண்டவர் பராமரிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வாசஸ்தலமாகிய சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஆராதனைகளில் பங்கு கொள்ள வேண்டும். 3 நாள் சுத்திகரிப்பு விட்டோம்னா 3 நாள் தேவ சபையில் இருக்க வேண்டும். உங்கள் காரியங்களை எல்லாம் கவனித்து ஏதோ டைம் கிடைத்தா வருவாங்க, இல்லாட்டா போவோம், அப்படி போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவருடைய ஆத்மா ஆரோசிக்காதபடிக்கு, வெறுத்து தள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சரியாக ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டுடைய பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். சோதரர், ஏனென்றால் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகத்தான் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டார். ஆகவேதான் திருவிருந்து ஆறுல தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். நம்பர்ஸ் chapter 9 verse 13. எண்ணாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஒழுங்கா தானே வாசிக்கிறீங்க?
ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மாவை குறித்து கர்த்தருடைய பலியை செலுத்தாதபடியினால் பாருங்கள், அங்கே அந்த ஜனத்து மத்தியில் ஈராமல் அறுப்புண்டு போவான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கும் போது அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்து சுத்திகரிக்கப்பட்டு மனசாட்சியின்படி தேவனுடைய சமூகத்திலே நாம் உண்மையாக ஆண்டவரை தொழுது உண்மையாய் நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த பந்தியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆத்மா சேதமடையும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக சோதரம் இந்த காலை கூட்டத்துக்கு அநேகர் வருவார்கள். சாயந்திரத்தில் திருவிருந்தாடனை பார்த்து ஆட்களை காணாது. குழந்தைகளை விடுங்கள், ஞானசாரம் புறாதவர்கள் விடுங்கள், மற்றவர்களோ இல்லையா எனக்கு முடியாது, எனக்கு நேரம் இல்லை. சோதரம் நேற்றைக்கு ஒரு சகோதரர் வரவில்லை ஆராதனைக்கு. நான் விசாரித்தேன், ஐயா அவர் எங்கே போனார்? சோதரம் அதுக்கு ஒரு பதில் கிடைத்தது. இன்றைக்கு அவரை நேரடியாக பார்த்தேன், எங்க ஐயா போனீர்? எனக்கு சுகம் இல்லை. நேற்றைக்கு செய்தி என்னன்னா சார் எலெக்ஷன் ஒர்க்கு போனாராம். இன்னைக்கு அவர் வந்து சொல்ற சுகம் இல்லைன்னு. பாத்தீங்களா எதை நம்புவது? சோதரம் மனைவி சொல்லுது எலெக்ஷன் ஒர்க்கு போனார், காசு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், விரும்பினபடி போகலாம், வண்டியில யாத்திரை பண்ண என்ன. இன்னைக்கு சார் அவர் சொல்ல எனக்கு சுகம் இல்லை. எதை நம்புவது? சோதரம் தேவனுடைய பிள்ளைகளை மண்ணிடத்தில் எதை சொல்லியோ சார் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் உண்மையாக இருங்கள். நம்மை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை அறிகிற ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு சாயந்தரத்தில் பார்த்து அநேகரை காணவில்லை. ஏன்னு கேட்டா ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லுவீங்க. ஆகவே ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வந்தால் நீங்கள் பாக்கியசாலிகள், வராவிட்டால் நீங்கள் நிர்பாக்கியசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் திருவிருந்திலே பங்கு கொண்டு சரியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்டால் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு மேன்மை. கர்த்தருடைய வருகை நாளிலே நீங்கள் சந்திக்கப்படுவீர்கள். உங்கள் ஜீவன் பரலோகத்தில் தேவனோடு கூட ஒரு நாள் மகிழும், சந்தோஷிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்மா அர்ப்பண்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க சார் ஏதோ கஞ்சாடையா ஏதோ ஒன்றை செய்துட்டு போறாங்க, சீரங்க செய்யட்டப்ப நம்ம போற போயில போயிட்டே இருக்கணும். போனால் போங்க, ஆனால் அக்கினி கடல் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று போய் நாளை பார்க்கலான்னு சொல்லி நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். கழிந்த நாளிலே தான் ஒரு 6 நடத்தக்கூடிய ஒரு சபையிலே அருமையான ஒரு சகோதரர், அவருடைய மனைவி, ஒரு அருமையான மகள். அந்த பிள்ளை இப்பதான் +2 படிக்குது. நல்ல கீபோர்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்குது. சோதரர் ஐயா சில நாட்கள் சில நாட்கள் வருவார். அவர் CS சபையிலே மெம்பராக இருந்தவர். அங்கிருந்த சூழ்நிலை காரணமாக பிரிந்து வந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அப்படியே வருவார் சொல்லி நாங்கள் இந்த சபைக்கு தான் வருவோம். அது மட்டுமல்ல, எங்க பிள்ளை பாட்டு படிப்பது கீபோர்ட் எல்லாம் போடும், எங்க மனைவி எல்லாம் வருவாங்க, நாங்க இங்கதான் வருவோம். இப்படி எல்லாம் அவர் சொல்லி வார்த்தை போனார். சில நாட்கள் வரவில்லை. திடீரென்று ஒரு நாள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இன்னார் இறந்து விட்டார். அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டம். உண்மையில சொல்றேன், நான் அப்படியே சொல்றேன். என்ன செய்யறது? ஞாயிற்றுக்கிழமை காலையில பேசுறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நாளை என்பது நமக்குள்ளதல்ல. பாருங்கள், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த சகோதரர் உலகத்தை விட்டே போய்விட்டார். சோதரர் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு முன்ன என்ன நடந்தது என்றால், சோதரர் இந்த எங்க ஊர் CSL எல்லாம் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனுக்கு முன்ன ஒரு திருவிருந்தாரம் நடக்கும். அதுல எல்லாரையும் கண்டிப்பாக பங்கு கொள்ள சொல்வார்கள். கொண்டாதான் எலெக்ஷன் ஓட்டு போட முடியும். தங்கை 2-3 அணிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆகவே அங்கே அழைத்தார்கள், அங்கே திருவிருந்து கொடுத்தாங்க, எலெக்ஷன்ல ஓட்டு போட வச்சாங்க. கடைசியிலே அவர்களே வந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவையா? நான் யோசித்து பார்த்தேன், மனம் கசந்தேன், வழி இல்லை, முடிந்து விட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை நீங்களே வைக்காதீர்கள்.
நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தெய்வீக திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்க வேண்டும். அவர் நிச்சயமாகவே நம்மை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்தி பூமியில் எடுத்துக்கொள்வார். அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பஸ்காவை கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும். ஆத்மா எப்படிங்களும் வரல. நம்முடைய உடலுக்காக நாம் என்னெல்லாமோ பண்றோம் இல்லையா? எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். சரியாக அதுக்கு ஆகாரம் எடுக்கிறோம், சரியாக சுத்தப்படுத்துகிறோம், சரியாக இன்னும் பல காரியங்களை செய்கிறோம். அதுபோலவே நம்முடைய சரீரத்தை குறித்ததை விட அதிகமாக நம்முடைய ஆத்மாவை குறித்த அறிவு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது Deuteronomy chapter 4 verse 10. உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது வாசியுங்கள். கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் இதயத்தை குறித்து நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்மாவை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் என் விருப்பப்படியே நடப்பேன். உலகமே சொல்லுது, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். உலகமே சொல்லுது. ஆவிக்குரிய சூரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாவை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழுமையமாக அன்பு செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அரைகுறையாக வாழ்வதை ஆண்டவர் விரும்புவதில்லை. தெய்வீக திட்டத்தின்படி வாழ்கிற பிள்ளைகள் அரைகுறையாக வாழ்கிறவர்களாக அல்ல, அவர்கள் நிலையானவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கருத்தாய், சரியாய், தெய்வீக திட்டத்தின்படி, தேவ ஒழுங்கின்படி நமக்கு முன்னே வைக்கப்பட்ட சகல காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்கிற நிலையிலே ஏதொரு குறைவும் இல்லாதவர்களாய் தேவனுடைய ஜாக்கிரதையாய் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மில் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மில் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் 4வது 29வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 29வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடினால் அவரை கண்டடைவாய். அரைகுறையாக இருக்கக்கூடாது. எப்படி எங்கிலும் சோத்திரம். சிலர் பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடுவாங்க தூக்க மயக்கத்தோடு. சோத்திரம். ஜாக்கிரதை இல்லாதவர்களாய். அப்படி அல்ல. தேவனுடைய சகல காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடும்போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அருமையான ஒரு சகோதரர் இப்பொழுது சத்தமாக சோத்திரம் பண்ணாங்க. இதுவரைக்கும் பரிசாய் பெறவே இல்லை. காரணம் முழு இதயத்தோடு தேடவில்லை, முழு ஆத்மாவோடு தேடவில்லை. ஏதோ ஆண்டவரே ஏதோ தேடுகிறோம், சோத்திரம், ஏதோ தேடுகிறோம், ஏதோ அல்ல, முழுமையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பது வாசியுங்கள். யோசுவா chapter 22 verse 5. யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தருடைய தாசனாகிய மோசே கற்பித்த கற்பனையின்படியும்
நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படி போதும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் சகல கற்பனைகளின்படி நடக்கும் போது அவரையே பற்றி கொண்டிருந்து எழுதப்பட்டு, எப்படி அவரையே பற்றி கொண்டிருந்து, ஆண்டவரை தூர வைத்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் தேவனை பற்றி கொண்டிருந்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை தெய்வீக திட்டத்தின்படி செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டும். தேவன் வெறுக்கிறதை அப்படியே வெறுத்து தள்ள வேண்டும். சிலர்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஐயா உலகம் இப்படி இல்ல போகுது, நாங்க அப்படிதான் போக வேண்டியிருக்கு. உலகம் படியா போறது மாதிரி போனேன்னா கடைசியாக அக்கினி கடல் உனக்கு ஆயத்தமாக இருக்கும். ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் பாதத்தில் இருந்து அவர் கற்பனைகளின்படி செய்தால் உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்வார்கள், இந்த காலத்துல இப்படி போயிரும், வருங்காலத்துல பார்த்து கொள்ளலாம். அப்படி ஒரு காலம் உனக்கு கிடைத்தால் நீ பாக்கியசாலி, இல்லாவிட்டால் அவ்வளவுதான் சோதரம். அப்படி ஒரு காலம் கிடைக்கும் என்று நீ எண்ணாதே. ஏனென்றால் நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் நம்முடைய கருத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பார்களா இல்லையா தெரியாது. என் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே சமயம் வாய்க்குமோ வாய்க்காதோ அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் சரியாக இருக்கிறேனா? இன்றைக்கு அவரை பற்றி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய முழு ஆத்மாவும் அவரோடு இருக்கிறதா? என்னுடைய முழு அன்பும் நான் தேவனிடத்தில் வைத்திருக்கிறேனா? இல்லை அரைகுறையாக இருக்கிறேனா என்பதை நம்முடைய ஆத்மாவை குறித்து நான் சிந்தித்தால் நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ஆத்மாவை அழியாதபடிக்கு ஒருவனும் காத்துக் கொள்ள முடிவதில்லை. தெய்வீக திட்டத்தின்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பிலே தேவனிடத்தில் நிலைநிற்க வேண்டும். தேவ கிருபையிலே தேவனிடத்தில் பலனடைய வேண்டும். தெய்வீக கட்டளையை தேவனிடத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவனுக்கு எதுவான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவனுக்குரிய பாதையை சரியாய் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது விதமாக எழுதப்படும் வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி நம்முடைய ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். வெரி கேர்ஃபுல் சோதரர், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஆத்மா குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படியாய். அல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பு எதை கொண்டு வரும்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தெழுந்து எழுப்பினது போல அந்த தெய்வீக அன்பு, அந்த ஆத்மாவின் ஜாக்கிரதை நம்மையும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்பி எங்கேயாவது விடுவதில்லை, மாறாக பிதாவோடு கூட நாம் ஒன்றாய் இருக்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியரில் நாம் என்ன வாசித்தோம்? நாம் மரித்தோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவிடத்தில் மறைந்திருக்கிறது. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையிலே வெளிப்படும் நாம் ஏதுவாக இருக்கிறோமா? நம்முடைய ஆத்மா அதற்கு தகுதியாக இருக்கிறதா? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இணைந்து தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதா? இல்ல நம்ம மனம் போன போக்கெல்லாம் போகிறோமா என்பதை சரியாக நிதானித்து சிந்தித்து செயல்பட நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21-22 வசனம் சொல்லுகிறது. Proverbs chapter 3 verse 21-22. என் மகனே, உன் கண்களை விட்டு மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும்
உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்குமா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டுமா? மெய் ஞானமும் நல் யோசனையும் காத்துக்கள். அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய் ஞானம், ஞானம் இருக்கிறது, மெய் ஞானம் இருக்கிறது. சோதரம். அஞ்ஞானம் இருக்கிறது, பொய் ஞானம் இருக்கிறது, மெய் ஞானம் இருக்கிறது. மெய் ஞானம் என்றால் என்ன? நம்முடைய தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்வது. அல்லேலூயா. அவர் கற்பனைகளை கை கொள்ளுவது. அல்லேலூயா. அவர் காட்டின பாதையை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதிருப்பது. அல்லேலூயா. ஆகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லும் போது அந்த மெய் வழியையே தெரிந்து கொண்டு அதில் சார்ந்து கர்த்தரையே கட்டியாய் பிடித்துக் கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வதுதான் மெய் ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நல் யோசனை. வேதத்தின்படி சொல்லப்பட்ட யோசனைகள் எல்லாம் நல் யோசனை. காலத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறதெல்லாம் பொய் யோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சபைகளில் நாம் பார்க்கும்போது அங்கே நல் யோசனைகள் இல்லை, மாய்மால யோசனைகள் இருக்கிறது, மாய்மால கற்பனைகள் இருக்கிறது, மாய்மால உபதேசங்கள் இருக்கிறது, மனித சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, மனித உபதேசங்கள் இருக்கிறது, மனித கற்பனைகள் இருக்கிறது. இப்படிதான் அநேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எது சொல்லுகிறது? இயேசு நமக்கு எதை காண்பித்திருக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்போஸ்தலர் உபதேசம் என்ன சொல்லுகிறது? இவைகளை சரியாக கவனித்து சீராக ஒரு சபை முன் செல்கிறது என்றால் அதுவே மெய்யான தேவ சபையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படியாக போகிறது அப்படி அல்ல. தெய்வீக திட்டத்தின்படி செயல்படுகிறதாக இருக்க வேண்டும், தெய்வீக ஆலோசனைப்படி செயல்படுவதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவன் தன்னை சேதப்படுத்தாதபடிக்கு சோதரர் மெய் ஞானமும் நல் யோசனையும் இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு அது ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவனுக்குள்ளாக போகாதபடிக்கு சத்துரு என்ன செய்கிறான்? இந்த உலகத்தினை சத்துரு இருக்கா பாத்தீங்களா? இந்த பிசாசானவன் என்ன செய்யறான் என்றால் சோதரான் சில ஆத்மாக்கள் அப்படி மரண இருளுக்குள்ளேயே தள்ளி அடைத்து வைத்திருக்க. இருளிலே இருங்க, வெளிச்சத்தை காணாதிருங்க, அந்த மெய் ஞானத்துக்குள்ள வராதிருங்கள், இந்த உபதேசத்துக்குள்ள போகாதிருங்கள். எத்தனையோ சபை எப்படி எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு, உலகம் போறது மாதிரி போகிறது, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லுகிறீர்கள்? இதெல்லாம் கேட்கக்கூடிய சில துர் உபதேச சபைகளும் உண்டு, அந்த உபதேசத்தை சார்ந்த சில மக்களும் உண்டு, அதற்கு ஏற்ப போதகர்களும் உண்டு. இதாகவே தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானுடைய கையாட்களாக இந்த அநேக சபை போதர்கள் சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் மாயையானது அநேகம் இருக்கிறது. இந்த மாயைகளை தான் அநேகருடைய மனது சோரம் அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறது. மைமைக்கு எதுவான காரியத்திலே சாய்வதற்கு அநேகருக்கு மனமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, மாயைக்கு தன்னுடைய மனதை செலுத்தாதபடிக்கு மகிமைக்கு நேராக வாழ நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் வாசித்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னே மரித்தவர்களைப் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சத்துரு அவனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பான். அவன் அவனுடைய வேலை எதற்காக செய்கிறான் என்றால், அவன் தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவன் துணிகரமாக அவன் எப்பொழுதும் அசதியாக இருப்பதில்லை. காரணம்,
வெகு காலத்துக்கு முன்னாக மரித்தவர்களை போல மௌனமாகி இருளிலே இருக்க பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதர்ந்து சோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டாங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், அல்ல வாசித்து கேட்க மாட்டார்கள். இங்கோட சில வேதத்தை சில படிக்கும் போது சில பைபிளை தொடவே மாட்டாங்க, சில புரட்டவே மாட்டார்கள், சில சத்தத்தை சில சரியாக கவனிக்கவும் மாட்டார்கள். சோதரம் இப்படியாக வெகு காலத்துக்கு முன்னே மரித்தவர்களை போல சத்துரு அநேகரை இருளிலே இருக்க பண்ணுகிறான். ஏன் காரணம் என்னவென்றால் அவன் தப்பி தவறி கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜீவனுக்கு போகிறான், அவருடைய ஆளுகைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று கவனித்து பார்க்க வேண்டும். ஆகவே வேதம் சொல்ல மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற யாவரு கர்த்தரை துதியார்கள். நாம இது முதல் என்னைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஸ்தோத்திரமே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். எல்லா பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தரையே ஸ்தோத்திரிங்கள். கர்த்தரையே ஸ்தோத்திரிங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரையே ஸ்தோத்திரிங்கள். கர்த்தரையே ஸ்தோத்திரிங்கள். கர்த்தரையே ஸ்தோத்திரிங்கள். தேவரையே ஸ்தோத்திரிங்கள். ஆண்டவரையே ஸ்தோத்திரிங்கள். தேவரையே மகிமைப்படுத்துங்கள். எல்லா பிள்ளைகளை கர்த்தரையே மகிமைப்படுத்துங்கள். தேவரையே ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை உள்ள மௌனத்தில் இறங்கியவர்கள் கர்த்தரை துதியார்கள். அநேகரை மரித்தவர்களை போல இருக்க பண்ணுகிறான், இருளிலேயே இருக்க பண்ணுகிறான். எப்படி? இப்ப அல்ல, வெகு காலத்துக்கு முன்னே மரித்தவர்களை போல எழுதப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய கிரி, அவனுடைய வேலை. சோதரர் அவனுக்கு உடன் பங்காளிகளாக தேவனை மாறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவனோடு எழுந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோட தெய்வீக மகிமையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் தேவ மகிமையை சுதந்திரித்த பிள்ளைகளாக, கர்த்தர்கள் மகிமையானவர்களாக, தேவனையை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தெய்வீக இரக்கத்திலே வாழ்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வளம் பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமா இருக்க வேண்டும். பிசாசம் நம்ம சுகமா இருக்க விரும்ப மாட்டான். சோதரம் நான் நல்லா இருக்க அவனுக்கு பிடிக்காது. நான் சந்தோஷமா இருப்பது அவனுக்கு பிடிக்காது. இந்த உலகம் எப்போதுமே சோதரம் ஏதாவது ஒன்றை போட்டு பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது உலக ஆசையாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம், அல்லது எலெக்ஷன் வரியாக இருக்கலாம், அல்லது சில கட்சி சோதரம் பாசமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சில காரியங்களை முன்னாக வைத்து நம்மை பின்னோக்கி இழுத்து அவன் இருளிலே இருக்க பண்ணுவான். அல்லேலூயா. நம்முடைய போவாஸ் பிரதர் மாதிரி சோதரம் அவன் அவனை பிடிச்சு இழுத்து இவரை இருளிலே இருக்க பண்ணுகிறான். இவர் அதுதான் போதையா, அந்த இருள் போகணும் அவருக்கு ஒரு சந்தோஷம், தலையாட்டி போமாரி. அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவன் அப்படியே பின்னோக்கி இழுக்கும் போது நாம் எதிர்நீச்சல் போட்டு ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரணம் அடைத்து வைக்க முடியவில்லை, அவர் ஜெயித்தவராய் எழும்பினார். அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கிறிஸ்துவோடு கூட ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நான் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை கொண்டு சோதரம். என்ன வார்த்தை என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எத்தனை பார்த்து சொல்லுங்க பாப்போமே. 35வது 10வது வசனம் வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தைப்பு எல்லாம்
ஓடி போகிறது. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள துக்கம் என்று ஒன்று வரக்கூடாது. தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும் கர்த்தர்கள் சந்தோஷமா இருப்பது தேவனுடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமுக்கு தீர்க்க சிகிதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலமற்று போனாலும், தொழுத்துகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்ல முடியுதா? நமக்கு கஷ்டவர்ம சொல்ல முடியுதா? யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? நாம் எங்கே உறுதியாக இருக்கிறோம்? அநேகர் உலகத்தில் தான் உறுதியா இருக்கிறாங்க, உலகத்தில் தான் பற்றுள்ளவராக இருக்கிறார்கள். அந்த கட்சி வந்தா எனக்கு என்ன செய்யுமே, இந்த கட்சி வந்தா இப்படி பண்ணுமே, அவன் வந்தா இவன் பண்ணுவானே, இவன் வந்தா இப்படிதான் இருக்கிறார்களே தவிர தெய்வீக நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், உலகத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை இயேசு உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தபடியாலே அவரை பிசாசானவன் இருளில் இருக்க பண்ணவில்லை. கல்லறையிலே வைத்து கல்லை வைத்து மூடி வைத்தார்கள். கல்லறையில் இருந்த கல்லை தூதர்கள் புரட்டி தள்ளினார்கள். அவருடைய சரீரம் உயிரோடு எழுந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று அநேகரை உலகம் அப்படியே கல்லை புரட்டி அடைக்க பார்க்கிறது, உலகத்தின் ஆசையை காட்டி அடைக்க பார்க்கிறது. நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பலவிதமான தடை கற்களை கொண்டு வருகிறது. எவ்விதமான தடைகள் வந்தாலும் அதை தேவனுடைய தகர்த்து நாம் ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் கிறிஸ்துவோடு மகிமையாக வாழ நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தெய்வீக சித்தத்தின்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய மகிமைக்கு எதுவாக தெய்வீக திட்டத்தின்படி வாழ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில காட்டுகிற அந்த பாதையை சரியாக பின்பற்றி ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவர்களோட மகிமையிலே வெளிப்படத்தக்கதாக நாம் தேவ மகிமையின் கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லாரும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கம்பீரமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் 16வது சங்கீதம் 10வது வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், உடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், தம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண வெட்டீர். சில வாசிகள் 16:10 சங்கீதம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவன் அழிவை காண வெட்டீர். சோத்திரம். நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் விட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டார். என் ஆத்மாவை ஆண்டவர் பாதாளத்தில் விட மாட்டார். அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய எங்களை அழிவுக்கு விட மாட்டார். அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய எங்களை அவர் அழிக்க மாட்டார். நாங்கள் சோதரம் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்வோம். இயேசுவை போல ஜெயம் பெற்றவர்களாக வாழ்வோம். நான் இந்த உலகத்திலே தோல்வி அடைய மாட்டோம். நாங்கள் எப்பொழுது வெற்றி பாதையை நோக்கி வீரமாக ஜீவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. சந்தேகமாக இருக்கிறவர்கள் என்றைக்குமே சந்தேக பேர் வழியாகவே இருப்பீர்கள். ஆகவே சந்தேகப்படாதீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தை உறுதியாய் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். முழு இதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு வையுங்கள். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் நம்மை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை கர்த்தர் மகிமை உள்ளவர்களாகவே அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களிலே சிலர் கஷ்டமடைந்தார்கள். இந்த நாட்களிலும் சில கிறிஸ்தவர்கள் சில தேவனுடைய பிள்ளைகளை அநேக காரியங்களை செய்கிறார்கள். நாட்கள் கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சில மெசேஜை பார்த்த போது, வட இந்திய பிரதேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப பெண், சுமார் ஒரு 15-16 வயதா இருக்கும் என்று நினைக்கிறேன். சோதரம் அந்த பிள்ளையை துன்புறுத்தினார்கள்.
இயேசுவை மறுதலிக்கவில்லை. என் இயேசுவை போதும் என்று சொன்னார்கள். பின்னும் சில விதமான கஷ்டங்களை கொடுத்தார்கள், அடித்தார்கள், தலையை பிடித்து உடைத்தார்கள். அப்படியே மூக்கு வாயிலிருந்து அப்படியே ரத்தங்கள் கொட்டுகிறது. அப்படியே பொதுவான இடத்திலே அப்படியே தள்ளி போட்டார்கள். திரும்ப மிதிக்கிறார்கள், திரும்ப அப்படியே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறார்கள். அப்படியே எரிந்து கொண்டிருக்கும் போது திரும்பவும் நிறைய அப்படியே டீசல் பெட்ரோல் இதை கொண்டு திரும்ப ஊத்துகிறாங்க. அது வெந்து கறிக்கட்டையாக போகிற அந்த நேரத்திலும் கூட அந்த உயிர் துடிக்கிறது வரையிலும் இயேசு என்கிற சத்தத்தோடு அந்த ஆத்மா உயிர் பிரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கை வந்தாலும், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால், நம்முடைய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை மகிமையின் மேன்மைக்கு கொண்டு வருவார் என்பதை மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் யோவான் பத்மதீவிலேஸ்வரர் அந்த தரிசனத்தை குறித்து எழுதும் போது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதுகிறார். பாருங்கள், வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனம். சிங்காசனங்களை கண்டேன், அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே முத்திரை தரிக்காதால் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு உயிர்ளித்தவர்கள், அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்காவது அப்படி இரத்த சாட்சிகளாയിട്ടുള്ള ஒரு மரணம் கிடைக்கும் என்றால் நிச்சயமாகவே அந்த ஆண்டவரோடு உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக அவரோடு விட 1000 வருட அரசாட்சி கிடைக்கும். எத்தனை வருட அரசாட்சி? 1000 வருட அரசாட்சி கிடைக்கும். 5 வருஷம் பூமியில இருந்து கொள்ளை அடிப்பதற்காக ஒவ்வொருத்தம் படுகிற பாடம் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. இரவு பகலாக இரவு பகலாக இரவு பகலாக தூக்கம் இல்லாதபடிக்கு உள்ள பணத்தை எல்லாம் செலவு பண்ணி போவாஸ் பிரதரை போல அநேகருக்கு கொடுத்து அநேகருக்கு அந்த பணத்தை கொடுத்து என்னால் நம்ம படாத 5 வருஷம் கொள்ளை அடிப்பதற்காக 1000 வருடம் இயேசுவோடு விட அரசாட்சி செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை காத்துக்கொண்டு இரத்த சாட்சிகளாக மரித்தால் 1000 வருட அரசாட்சி. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இப்பதான் சொல்ல ஒரு சோத்திரம் பண்ணினாரு. சோத்திரம் 1000 வருஷம் கிடைக்குமே எனக்கு. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன் எவனோ, வேத வசனத்தின்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறவன் எவனோ, தன்னுடைய ஜீவனையும் பாராதபடிக்கு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்து தெய்வீக திட்டத்தின்படி வாழ்கிறவன் எவனோ, அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டால் அல்லது இரத்த சாட்சியாக மரித்தால் கிறிஸ்து அவர்களை உயிரோட எழுப்பி 1000 வருடம் தன்னோடு கூட அரசாட்சி பண்ண வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ராஜாக்களாகவே இருப்பீர்கள் 1000 வருடம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ராஜாக்களாக. சோதரம். எத்தனை பேர் விரும்புறீங்க? 1000 வருஷம் ராஜாக்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க தலையெல்லாம் வட்டி அப்படிங்கதான். ஆமா, சிறைச்சேதம் பண்ணாதானே. அல்லேலூயா. எங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் இந்த தேசம் முழுவதும் சாட்சியாக அறிவியுங்கள்.
உங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் அறிவியுங்கள். என் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்கள். எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்கள். சில நேரம் தலை வெட்டினா பரவாயில்லை, 1000 வருஷம் ராஜாவாக அரசாட்சி செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பேருக்கு தைரியமாக சொல்லுங்கள், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை இன்னும் வறுமையாக இருக்கிறது. அவர் மரித்தார், ஆனாலும் இன்று அவர் சதாகால ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். தைரியமா சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. எதுக்கு பயப்படுறீங்க? பயம் இருக்கவே கூடாது. இயேசுவின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும், என்ன சம்பவித்தாலும், எவ்விதமான காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல காரியங்கள் எதுக்கு வரல சொல்லுங்க. இப்ப நாங்கள் என்ன நேர்ந்தாலும் நாங்கள் எல்லாரும் சாயந்தர நேரத்தில் வந்து திருவிருந்தார்களை பங்கு கொள்வோம். கை தூக்கி காட்டி அல்லையே சொல்லுங்க பாப்போமே. இல்லையே, எல்லாரும் கை தூக்கலையே. சோதர் எல்லாரும் கை தூக்கலையே. ஐயா யோசிக்கிறார், கையை கீழே போடுகிறார். நான் போக வேண்டும். என்ன செய்கிறது உங்க வாழ்க்கை? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள் நிதானியுங்கள். தேவனுக்கு திட்டம் பண்ணுங்கள். தெய்வீக சித்தத்தை ஒப்புக்கிடுங்கள். தெய்வீக மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மரித்தோரை உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையோ மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவோடு எழுப்ப அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள் ஆதி முதல் தேவன் கட்டளையிட்டு இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் அதை பலிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்மா அழியாதபடிக்கு, நம்முடைய ஆத்மா ஜீவனடையும்படிக்கு, அந்த கிறிஸ்துவோடு கூட மகிமையடையும்படிக்கு, தெய்வீக மகிமையின் சித்தத்திலே பூரணமடையும்படிக்கு நம்மை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாயிருக்க என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை என் ஆண்டவர் விசேஷமாய் ஆதரித்து காப்பாற்றி இயேசுவை மரித்தெழுந்து உயிர்ப்பித்த அந்த பிதாவின் மகிமையின் ஆவியானவரால் நம்மை அபிஷேகம் பண்ணி ஆட்கொண்டு நாம் ஒரு நாள் உயிர்த்தெழத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 14 முதல் 18 வார்த்தைகளை சில வாசித்து 1 தெசலோனிக்கேயர்ஸ் chapter 4 verse 14 to 18. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூடவே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரோடு கூடவே இருப்போம். அல்லேலூயா. இந்த பூமியில இயேசுவோடு இருந்தால் அங்கேயும் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. இங்க இயேசு விட்டு தூரமாக இருந்தால் அங்க இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஆகியதான் தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அங்கே பரலோகத்திலும் கட்டப்படும். இங்கே இயேசுவோடு சேர்ந்திருங்கள், அங்கே இயேசுவோடு கூடவே இருப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே இயேசுவின் மகிமையிலே நிரம்பி இருங்கள், அங்கே தெய்வீக மகிமையின் ராஜ்யத்திலே மேன்மையாக இருப்போம். அல்லேலூயா.
அங்கே எல்லா பரிசுத்தம் வித்தியாசமான சூழ்நிலை அங்கே உருவாக்க முடியும். கர்த்தர் அங்கே அப்படி காண்பிக்கிறார். நட்சத்திரங்கள் எப்படி வேறுபட்டிருக்கிறதோ அப்படியே பரிசுத்தவான்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அநேக ஆத்மாக்களை சம்பாதித்தால் நீங்கள் அநேக கிரீடங்களுக்கு நீங்கள் முத்துக்களுக்கு அதிகாரிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவே சம்பாதிக்கலைன்னா நீங்கள் அங்க வெறுங்கையா தான் போய் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அதுபோல தேவ சமூகத்தில் செய்கிற எல்லா நன்மைகளும் அங்கே பரலோகத்தில் போகும்போது அவைகளெல்லாம் பொக்கிஷமாகவே காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்ற சின்ன சின்ன நன்மைகளை செய்தால் அங்க போனாலும் நம்முடைய நன்மை பெருசாகவே தெரியும். இங்க பெருசாக நீங்கள் நன்மை செய்தால் அந்த நன்மைகளால் அங்க பெரிய பொக்கிஷங்களாகவே தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உலகத்தையே முன்னே வைத்து நீங்கள் வாழாதபடிக்கு தெய்வீக மகிமையே முன்னே வைத்து வாழ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சில உயிரோடு இருப்ப வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சில அவர் எப்படி வருவார்? கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் மறுரூபமாகி அவரை எதிர்கொண்டு போகும் மேகங்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த மகிமைக்காகவே தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்காகவே முன்குறித்திருக்கிறார். அதற்காகவே ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தான் கிருபாசன சபையில ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் உங்களை எல்லாரையும் மகிமை உள்ளவர்களாக மாற்றி மேகங்களோடு வரும்போது அப்படி ஆகாயத்துக்கு மேலே உங்களை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்கு முன்பாக மரணமே சந்தித்தால் தேவனுடைய பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முதற் பலன்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆவதற்கு முன்னையே மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி ஆண்டவரை சந்திப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி முதற் பலன்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற ஆண்டவர் தம்முடைய பிள்ளை உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்மையும் அதற்காக ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்வோம். நம்மை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த சொல்றோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே சிறு சாயந்தர திருவிருந்தாரதுல ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. இப்ப எல்லாம் சார் உங்களை போட்டோ எடுத்து வச்சிருக்குது. சாயந்தரத்தில் அப்படியே போட்டோ எடுத்தா அத்தனை முகங்களும் அப்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சாயந்தரத்தில் வரும்போது நீங்க இப்ப எந்தெந்த இடத்துல யாருக்கு பக்கத்துல எந்தெந்த வரிசையில் அந்த இடத்துல இருக்கணும். சோ எப்பொழுது எடுத்த அந்த போட்டோ அந்த நேரம் எடுக்கப்படும். எங்கே நீங்கள் தவறுகிறீர்களோ பரலோகத்தில் உங்கள் தலை காணாது. ஆலயத்தில் சரியா யார் அட்டன் பண்றீங்களோ அவர்களை நித்தியத்திலும் அதே போட்டோ அப்படியே காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க விரும்புறீங்களா வேண்டாமா? வேணும்னு உள்ளவங்க திருவிழத்துக்கு வாங்க, வேண்டாம்னு உள்ளவங்க போயிட்டே இருங்க. நோ ப்ராப்ளம். அது உங்களுடைய மனசு எப்படி சொல்ற அப்படியே. எதுவும் சொல்ற கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனுடைய மனதில் நிர்ணயித்தபடி. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் ஒன்றாக நன்றாக பரலோகத்தில் ஒரே பிள்ளைகளாய் ஒரே குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நீங்கள் சாயந்தரம் திருவிருந்தாரில் அதே போல எல்லாரும் ஒன்றாக நன்றாக ஒரே குடும்பமாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுப்பின தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் நம்மையும் அவரோடு கூட உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஆனால் நித்திய காலமாய் யுகமாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் அன்பிலே ஒன்றாய் நன்றாய் மகிமையாய் மேன்மையாய் இருக்க பரலோக ராஜ்யத்தின் மகிமையை தேவன் தம்முடைய வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே கைவிட மாட்டார். உங்களை ஆதரித்து காப்பாற்றி சகல நன்மைகளையும் தந்து கர்த்தர் பரலோக மகிமையிலே அத்தனை பேரை கொண்டு சேர்ப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை ஏகோபித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதாக. எல்லாரும் முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணுவோமா? எல்லா பிள்ளைகளும் முழங்கல் மடக்கி ஜெபம் பண்ணுவோம்.